students, now I am going to teach example 5.40. The question is, certain telescopes contain both parabolic mirror and a hyperbolic mirror. The diagram பாருங்க, இது வந்து parabola. So இந்த telescopeல parabolic mirrorம் இருக்கு. Parabolic mirror இது பாத்தீங்கன்னா hyperbolic mirror. Hyperbolic mirror இருக்காம. So எதுக்கு இந்த மாதிரி ரெண்டு யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். parabola-உடைய one of the property என்ன அப்படி சொன்னா parallel வரக்கூடிய ரே parabola மேல எங்க பட்டாலும் அது parabola-உடைய ஃபோக்கஸ்க்கு போகும்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். So actually இந்த இடத்துல F1 அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா சொன்னா இந்த parabola-உடைய ஃபோக்கஸ். இங்க பக்கத்துல இருக்குங்கறக்க இந்த F2 இதோட ஃபோக்கஸ் நீங்க இமேஜின் பண்ணிர வேண்டாம். ஓகே. As per diagram and given பாத்தீங்கன்னா சொன்னா F1 is focus of the parabola and one of the focus of hyperbola. Hyperbolaக்கு வந்து பாத்தீங்கன்னா two focus இருக்கும். அதுல one of the focus இங்க இருக்கு, another one of the focus இங்க இருக்கு. So இந்த F2ங்கிறது hyperbolaவுடைய focus. F1ங்கிறது one of the focus of hyperbola and also F1 is focus of what? Parabola. So the F1 அப்படிங்கிற focus ஹைப்பர்போலாவும் பேரபோலாவும் என்ன பண்ணிச்சாமா ஷேர் பண்ணிக்கிச்சுன்னு சொல்லி நம்ம புக்லயே கொடுத்திருக்காங்க. ஓகே பாருங்க, இந்த டெலஸ்கோப் shown in the figure, the parabola and hyperbola share the focus F1. So F1 ஷேர் பண்ணிக்கிச்சுங்கறாங்க. ரைட், அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்துருவோம். So சிக்னல் இப்படி வந்து இங்க பட்டி எங்க போக ட்ரை பண்ணுனா இங்க பட்ட அந்த சிக்னல் கம்பல்சரி இங்க போகும். அந்த வேவோ சிக்னல் ஏதோ எங்க போகும், இந்த பேரபோலாவுடைய ஃபோக்கஸ் F1க்கு போக ட்ரை பண்ணும். ஆனா போகும்போற வழியில என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஹைப்பர்போலா மிரர் வச்சிட்டாங்க. அப்ப அந்த ஹைப்பர்போலா மிரர்ல படும். அப்படிப்பட்ட என்ன ஆகும், பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹைப்பர்போலா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா ஹைப்பர்போலாவுடைய ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ்க்கு ஒரு ரே இல்லைன்னா ஒரு வேவ் ஏதோ போச்சுன்னு சொன்னா அது பட்டுச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்னு சொன்னா அந்த ரே பட்டு அதோடைய ரிஃப்ளெக்ஷன் ஆனா அதோடைய another one of the ஃபோக்கஸ்க்கு தான் போகும். ஸோ இந்த ஹைப்பர்போலாவுடைய ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் இது. ஸோ இந்த ஃபோக்கஸுக்கு போக ட்ரை பண்ண இந்த ரே டச் பண்ணுச்சுன்னு சொன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி எங்க போகும்னா இந்த ஹைப்பர்போலாவுடைய another ஃபோக்கஸ் தட் இஸ் F2 அங்க போயிடும் அப்படிங்கிறாங்க. அதைத்தான் புக்ல டயக்ராமா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்காக இந்த இடத்துல ஹைப்பர்போலா யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பேரபோலா யூஸ் பண்ணி ஒரு டெலஸ்கோப் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது ரிலேட்டடா ஒரு சின்ன சம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ அந்த F1 அது எப்படி இருக்குன்னு சொன்னா which is 40 meter above the vertex of the parabola. Vertex of the parabola-ங்கிறது இந்த இடத்துல V1. நீங்க வேணா அதை எழுதிக்கங்க. லெஃப்ட் இல்லைன்னா given என்ன வேணா எடுத்துக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா as per அவங்க டயகிராம் கொடுத்துட்டாங்கன்னா லெஃப்ட்ங்கிற வேர்டு யூஸ் பண்ண தேவையில்லை. இல்ல நம்ம தான் டயகிராம் போடுவோம்னு சொன்னா சப்போஸ் நீங்க லெஃப்ட்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் as per புக்கோட கான்செப்ட்ல அந்த எக்ஸாம்பிள்ஸ்ல அவங்க டயகிராம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கறத கரெக்ட், கான்செப்ட் வைஸ் கரெக்ட். ஏன்னா அவங்களே அந்த क्वेश्चनலே இந்த ஃபிகர்ங்கிற வேர்ட் அந்த கொடுத்துட்டாங்க. therefore V1 is what? Vertex of the parabola. V2 is what? Vertex of the hyperbola. Okay. F1 and F2 is what? First F1 is what? Focus of parabola and hyperbola. Understand? F1ங்கிறது இந்த parabola-உடைய focus and என்னன்னு சொன்னா hyperbola-க்கு அது one of the focus and one of the focus of hyperbola ன்னு வேர்ட் வேணா எழுதிங்க. One of the focus of hyperbola. Right. Now F2 is what? Another focus of hyperbola. Understand? Right. Next என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். So V1 F1
v2 f2 இத பத்தி எல்லாம் சொல்லிட்டோம். சோ இங்க இருக்கிற கான்செப்ட் பாத்தீங்கன்னா y axis transverse axis of hyperbola அந்த மாடல்ல நம்ம போட்டுருக்கோம். x axis வந்து நான் சென்டர் நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா லெட் நானே எடுத்துக்கிட்டேன். இந்த ஹைப்பர்போலாவை பொறுத்தளவுக்கு இந்த ஃபோக்கஸ்க்கு மிடில் பாயிண்ட் தானே நமக்கு சென்டரா இருக்கும். நார்மலா அதான் கான்செப்ட். ஹைப்பர்போலா இருக்குன்னு சொன்னா அந்த ரெண்டு ஃபோக்கஸ்க்கு இடையில தான் என்ன இருக்குன்னு சொன்னா கம்பல்சரி ரெண்டுக்கு மிடில் பாயிண்ட்ல தான் மிட் அப்படிங்கிற அந்த இடத்துல தான். அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா மிடில்ல என்ன இருக்குன்னு சொன்னா கம்பல்சரி சென்டர் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அது வெர்டெக்ஸ் தெரிஞ்சா ரெண்டு வெர்டெக்ஸ் வச்சு போடலாம். பட் எனக்கு வந்து ஹைப்பர்போலாவுடைய ஒன்னாவது வெர்டெக்ஸ் தான் தெரியும், இன்னொரு வெர்டெக்ஸ் தெரியாது. அதனால ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி போடுறோம். ஸோ சிங்கிறது என்னன்னு சொன்னா லெட் சிபி center of hyperbola. Okay, center of hyperbola. அதாவது f1 f2 அப்படி அது ரெண்டுக்கு மிடில்ல கரெக்ட்டா வர மாதிரி நம்ம ஒரு போட்டா அது சென்டர் ஆஃப் தி ஹைப்பர்போலா. சோ இதெல்லாம் வெச்சு இப்ப சம் எப்படி போடுறதுன்னு பாப்போம். சம்மோட ஆன்சர் ரொம்ப ஈஸி தான். ஓகே, அத நம்ம எப்படி போடுறதுன்னு இப்ப சொல்லி தரேன். சோ கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சம்மோட ஆன்சர் ஈஸி. சோ சம்ல क्वेश्चन என்ன கேக்குறாங்க அப்படினு சொன்னா பொசிஷன் அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. The hyperbola second focus f2 is the hyperbola second focus. அதாவது இதுதான் அவங்க செகண்ட் ஃபோக்கஸ்ங்கறாங்க. நான் another focusங்க எழுதி இருக்கேன். ஓகே ரைட், நீங்க வேர்ட் வேணா அப்படி கூட எழுதிக்கலாம். one of the focus of hyperbola இருக்கு, first focus of the hyperbola, f2 second focus of the hyperbola போடுங்க நீங்க எழுதிக்கலாம். f2 is 2 meter above the vertex, above the parabola vertex. So பாத்தீங்கன்னா சொன்னா இந்த f2 அதாவது பாத்தீங்கன்னா ஹைப்பர்போலாவுடைய செகண்ட் ஃபோக்கஸ் எங்க இருக்காமா இந்த பாராபோலாவுடைய வெர்டெக்ஸ்ல இருந்து 2 மீட்டர் above இருக்காமா, அத 2 னு சொல்லி எடுத்துறோம். So v1 f2 2 v1 f2 equal to 2 ரைட். வேற என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க? ஸ்டார்டிங்ல 14 மீட்டர்னு ஒன்னு கொடுத்திருந்தாங்க. அது எதை கொடுத்திருக்காங்க சொன்னா v1 to f1 length. அதாவது பாத்தீங்கன்னா which is னா f1 பத்தி சொல்றாங்க. f1 எங்க இருக்குன்னா which is 14 meter above the vertex of the parabola. Vertex of the parabola வந்து 14 meter மேல இருக்காமா f1. So f1 to v1 f1 to v1 or v1 to f1 இப்படி எழுதிங்க. that is 14. So இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். f1 to f1 sorry f2 to f1 or f1 to f2 என்ன? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. எனக்கு இங்க இருந்து இந்த லெந்த் தான் வேணும்னா எனக்கு இங்க இருந்து இந்த லெந்த் தெரியும், that is 14. அப்ப இத மைனஸ் பண்ணிருங்க, that is 2. மைனஸ் பண்ணா இது 12 னு கிடைச்சுமா? therefore f1 f2 equal to v1 f1 that is f1 v1 minus v1 f2, that is 14 minus 2, that is 12. Understand? So இந்த f1 க்கும் f2 க்கு இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சு. அதனால என்ன சார் யூஸ்னா ஒரு யூஸ் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சா நான் என்ன பண்ணலாம் அப்படி சொன்னா அதோட வேல்யூ ஆல்வேஸ் f1 and f2 க்கு இடையில இருக்கிற அந்த வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கோம் சொன்னா 2c ன்னு எடுத்துவோம். கான்செப்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா சொன்னா that is 12, that is equal to what? 2 small c. So ஃபோக்கஸ்க்கு வந்து ae 0 ae 0 சென்டர்ல இருந்து இது வரைக்கும் இருக்குது ஒரு ae, இங்க இருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் ae. அந்த ae பொதுவா தான் நம்ம மேக்ஸ்ல என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஆல்ரெடி டீச் பண்ணிருக்கோம் c. So c ங்கிறது distance between center to one of the foci. So this plus this 2c, therefore 2c equal to 12, c equal to 6 ன்னு கிடைச்சிருச்சு. ரைட், பட் எதுக்கு எனக்கு c தேவை அப்படின்னு சொன்னா பாருங்க, கேட்ட क्वेश्चन பாருங்க. Position a coordinate system with the origin at the center of the hyperbola. So நம்மள வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஆரிஜின் வர மாதிரி எடுத்துக்க சொல்றாங்க. ஹைப்பர்போலாவுடைய சென்டர், that is f1 f2 க்கு இடையில இருக்கிற அந்த சென்டர் பாயிண்ட் தான் நம்ம ஹைப்பர்போலாவுடைய சென்டர். அது வந்து ஆரிஜின்ல இருக்க மாதிரி எடுத்து சொல்றாங்க. நம்ம அப்படி தான் டயகிராம் போட்டு வச்சிருக்கோம் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொன்னா and with the foci on the y axis மேல ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரி எடுத்து சொல்றாங்க. அது ஆல்ரெடி நம்ம டயகிராம்ல போட்டோம். then find the equation of hyperbola. ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் என்ன அப்படிதான் क्वेश्चन. ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் வேணும்னு சொன்னா இது என்ன டைப்னு இப்பதான் நமக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. சென்டர் வந்து ஆரிஜின்ல இருக்குட்டாங்க 0,0 சென்டர் ஆஃப் தி ஹைப்பர்போலா at origin, அது வந்து ஆரிஜின் இருக்கு. சோ இதோட ஈக்குவேஷன் y axis transverse axis டைப். அப்ப அதோட ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும்.
y squared by a squared minus x squared by b squared equal to 1. அப்ப a squared b squared தெரிஞ்சா சம் முடிஞ்சிருச்சு. அப்ப a squared b squared எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு ஒன் ஆஃப் தி யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் இந்த c. ஓகே ரைட். சோ அந்த a squared b squared கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொன்னா ஜஸ்ட் a வை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இந்த இடத்துல. ஏன்னு சொன்னா இப்ப சென்டர் டு f1 வரைக்கும் இருக்கிற வேல்யூ அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். c to f1 என்ன ஆயிரும்னு சொன்னா cf1 இது வந்து கேபிட்டல் C, இது ஸ்மால் c. 6 ஆ மாறிடுமா? அது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 6 ஆ மாறிடும். ரைட். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா c to v2 லெந்த் தெரியணும். c to v2 லெந்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓவரால் லெந்த். அந்த லெந்த் எவ்வளவுன்னு சொல்லி நமக்கு தெரியும் சொன்னா இங்க இருந்து இது வரைக்கும் 6 ன்னு தெரியும். தட் இஸ் cf1. c to f1 லெந்த் 6 minus f1 to v2 லெந்த் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த லெந்த் கிடைச்சிருமா? சரி எப்படி சார் நான் f1 to v2 லெந்த் கண்டுபிடிக்கிறேன்னா அது கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்க அப்படி சொன்னா the vertex of the hyperbola mirror is 1 meter below f1 அப்படிங்கற வேர்ட் கொடுத்திருக்காங்க புக்லயே. the vertex of the hyperbolic mirror is hyperbolic mirror உடைய vertex அது எங்க இருக்குன்னு சொன்னா 1 meter below f1. f1 க்கு கீழ 1 meter below இருக்காமா. so இந்த distance பாத்தீங்கன்னா 1 meter. so v2 f1 or f1 to v2. so minus v2 f1 that is 6 minus 1 that is what? 5. ஏ சைடுல கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். c to v2 அதாவது c ல இருந்து v2 வரைக்கும் இருக்க அந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா this is called vertex வரைக்கும் இருக்கிற distance, that is y axis or transverse axis, that is this is called small e. a கிடைச்சிருச்சு c கிடைச்சிருச்சு. we know the one relation formula a and c, that is what? c squared equal to a squared plus b squared. c squared value is 36, a squared value is 25 plus b squared. so b squared value is b squared equal to 36 minus 25, that is what? 11. so b squared value 11, a squared value 25. this is the type of y-axis transverse axis hyperbola, therefore require hyperbola equation is what? y squared by a squared, that is 25, minus x squared by b squared, that is 11, equal to 1. that's all. ஏன்னா இது என்ன டைப்? y axis transverse அந்த டைப், y axis transverse axis டைப். therefore அந்த மாடல்ல பாத்தீங்கன்னா y squared by a squared minus x squared by b squared equal to 1 அந்த ஃபார்முலா. சோ அதை யூஸ் பண்ணி a b வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதாவது a squared b squared வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா you will get the answer. ஓகே. சோ இந்த a b வேணும்ங்கறதுக்காக c ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். c and a ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணா b கிடைச்சிருக்கிறது கான்செப்ட். சோ இதெல்லாம் தெரியணும்ங்கறதுக்காக அவங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ். சோ இந்த டெலஸ்கோப் சம்மோட ஆன்சர் ஃபினிஷ்ட் ஸ்டூடண்ட்ஸ்.